அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக். கூலி படத்துடைய முக்கியமான அப்டேட்டை பற்றி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து நேற்று ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருந்தார். அந்த பாட்காஸ்ட்டில் அவர் பல விஷயங்கள் வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்லை கூலி படத்தை பற்றி அப்டேட்டாக இருக்கட்டும், அந்த படத்துக்காக அவர் போட்ட மெனக்கெடல்களாக இருக்கட்டும், இது அற்புதம், அது எல்லாத்த பற்றியுமே ரொம்ப அற்புதமாக வந்து பேசியிருந்தாப்புல. அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லாரும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீசர் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜுக்கு மிக அதிகமான நேரம் வந்திருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆன்லைனில் வந்து பேசுகின்ற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய மெனக்கடல்கள் போட்டிருக்காரு. இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் வந்து ரஜினி சார் கூட முடித்த பிறகு அவர் கொடுத்த அப்டேட் படி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி படம் வந்து முடிக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சோ அந்த ஃபீலிங் இருந்தது. தளபதி படத்தை கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப பெருமையான விஷயமாகவும் அதைத்தான் நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதை வந்து நான் இந்த படம் மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணிரத்னம் சாரோட மேக்கிங் அந்த ஆங்கிளில் வந்து நான் சொல்ல வரல. ஆனால் இந்த படம் வந்து எவ்வளவோ ட்ரமாட்டிக்கலான நிறைய விஷயங்கள் படத்துகளில் கொண்டு வந்தாலுமே அந்த தளபதி படத்துடைய அந்த ஃபீலிங்ஸை வந்து உங்கள்கிட்ட கடத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான படம் வந்திருக்கு அப்படிங்கிறத ரஜினி சாரோட வார்த்தைகள்லேருந்து எனக்கு ரொம்ப ஊர்ஜிதமாக தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக தான் எல்லாருமே பயங்கரமாக வந்து இப்போது எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இன்னும் கரெக்டாக 30 நாட்களுக்குள்ளே படம் வந்து வரப்போகுது. 29 டேஸ்ன்னு வச்சுங்களேன் படம் வரத்துக்கு. ஸோ கூலி திரைப்படம் அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல வந்து நம்ம பேசி முடிச்சிடலாம். அவருடைய பேச்சுகள் வந்து பார்க்கும்போது ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் தன்னோட லைஃப்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுவார். அந்த ஷேர் பண்ணுற விஷயத்தை பார்க்கும்போது நிறைய நேரத்தில் நமக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடும். இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சா, இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்திருக்காரா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளை ரொம்ப நெகிழ வைக்கும். அந்த மாதிரியான நிறைய கதைகள் வந்து ரஜினி சார் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே இந்த 700 பேர் 1000 பேர் வந்து ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பார்ட்டில் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருமே சொன்ன விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொன்னாப்ல. ஏன்னா பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா படத்துடைய இயக்குனர் கூட ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ரஜினி சார் வந்து முதல்ல வந்து மகாராஜா படத்துடைய சக்ஸஸ் பற்றி நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு பிறகு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சினிமா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து லைஃப்பில் அடுத்து என்ன மாதிரியான பிளான் படி நீங்கள் நகர்ந்து போனீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிற விஷயத்த தன்னோட வாழ்க்கையில் நான் என்ன கடந்து வந்தாரோ அதுலேருந்து ஒரு % எடுத்து நம்மகிட்ட சொல்கிறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நம்ம லைஃப்பில் வந்து கொடுக்குது. நம்ம எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லுது அப்படிங்கிறத மகாராஜா படத்துடைய இயக்குனரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாப்புல. ரொம்ப அற்புதமாக இருந்தது கேட்கும்போது. அதாவது சினிமா அப்படிங்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய காலை வாரி விட்டு அதுக்கப்புறம் வந்து பல பேர் முன்னேறி போகிற அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் வந்து சினிமா ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய வந்து ஆரம்ப காலத்துலேருந்து தன்னுடைய உருவத்தோட கலர்லேருந்து தான் வந்து வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்தவர் அப்படிங்கிறது, அது சரியாக வந்து வசனங்கள் பேச தரல அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்களை லைஃப்பில் சந்தித்து அதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் இவ்வளோ பெரிய இடத்த வந்து வாழ்க்கையில் வந்து அடைஞ்சார். ஸோ அதனால் அவரோட வாழ்க்கையில் நிறைய கதைகள் வந்து இருக்குது. அந்த கதைகள் வந்து புதுசாக வர ஜென்ரேஷனுக்கு அந்த கதைகள் வந்து மிக அழுத்தமாக பயன்படும் அப்படிங்கிறதுல அவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உள்ளவர். ரஜினி சாரும் சரி, கமல் சாரும் சரி. கமல் சார் வந்து டெக்னிக்கலான பல விஷயங்கள் வந்து பக்காவாக ஷேர் பண்ணுவார். ஆனால் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ தமிழ் சினிமாலேருந்து வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து உள்ளுக்குள்ளே வந்து அங்கே வந்து தன்னுடைய அங்கீகாரத்தை அடையிறதுக்காக என்னென்ன பாடுபட்டிருப்பாங்க, வேறு லாங்குவேஜே தெரியாமல் முதல்ல இருந்து என்னென்ன சிரமங்கள் பட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் அவர் சொல்லும்போது, நம்ம தர்பார் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானப்படுத்தின சம்பவத்தை சொன்னார்ல, இந்த கார் வாங்கின சம்பவத்தை பற்றி சொன்னார்ல, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் அவருடைய பேட்டியை பார்க்கும்போது புரிஞ்சுது. ரஜினி சார் அவர் வந்து ஒரு அற்புதமான கமல் சாரோட ரசிகன். ஆனால் அவர் வந்து ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதமாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே போய்ட்டு வந்து நான் ரஜினி சாரை போய் பார்த்துட்டு வருவேன். எப்போல்லாம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோமோ அப்போ போய் நான் வந்து பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா ரஜினி சாரோட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப செமையான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா
நம்ம ஒரு விஷயத்த மட்டும் கற்றுக்கணும். ஒரு குரூப்பில் இருக்கோன்னு வைங்களேன், இப்போ வந்து ஒரு சினிமாவில் வந்து வேற ஒரு படத்தில் வந்து இயங்குறோம் அப்படின்னா, அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க வேறு வேறு இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருந்திருப்பாங்க. இப்போ ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து அவருடைய படத்தை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற அந்த ரசிகன் அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் இருப்பாங்க. அதை தாண்டி ஒரே நாளில் ஒரே சமயத்தில் வந்து மீட் பண்ணி பேசும்போது அந்த ஒட்டுமொத்த அந்த ஃபேம் இருக்குல்ல, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற அந்த ஃபேமை அதுலேருந்து இறங்கி நானும் உங்களை மாதிரி சாமானிய ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து முதல்ல கடத்திட்டு வரான். அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி வந்து அவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னா, ஒவ்வொரு மேடையிலையுமே ரஜினி சார் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்க மூலமாக தான் நான் முன்னேறினேன், அவங்க மூலமாக தான் முன்னேறினேன்னு சொல்லி தன் லைஃப்பில் தான் யார் மூலமாக முன்னேறினேன் அப்படிங்கிற விஷயத்தையும், யார் யார் அதுக்கு வந்து படிக்கலாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரஜினி சார் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு. அதுதான் மிகப்பெரிய விஷயம். மேடை ஏறினா பழசை மறந்துட்டு நான் தான் வந்தேன், என்னால் தான் முன்னேறி வந்தேன், நான் இப்படி வந்துட்டேன் அப்படி வந்துட்டேன்னு வந்து பேசுகிற அந்த தன்மையை விட தன்னுடைய வெற்றிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்குள்ளே இருந்த ஒவ்வொரு டெக்னீஷியனும் அந்த படத்தை எந்தளவு பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்த்துனாங்க அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஸ்டேஜில் வந்து சொல்லுவார். இப்போது கூலி திரைப்படத்தில் இத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொருத்தவங்களும் அந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க, எதற்காக வந்தாங்க அப்படிங்கிறது ரஜினி சார் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவ்வளோ அழுத்தமாக புரிய ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். அது வந்து பல பேர் வந்து பண்ணுறது கிடையாது. ஜெயலலிதா ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட 1 hour வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு அதில் 2 பேரும் வந்து மிஸ் பண்ணிட்டார், இன்னும் டீட்டெயிலாக சொல்ல மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஷூட் எடுத்து அதை வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுங்கள், நான் அவங்கள பற்றி பேச மறந்துட்டேன், இவங்களை பற்றி பேச மறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, இவளை பற்றி பேசும்போது அவங்கள வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ரெக்கார்டிங் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து இதில் வந்து சன் பிக்சர்ஸோட அந்த அஃபீஷியல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். அப்படின்னா அவ்வளோ நேரம் பேசி முடித்த பிறகு சில பேர் மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சகஜம், ரொம்ப 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 ரேராக தான் சில பேர் மிஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த மிஸ் பண்ணுறவங்க கூட ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கான இதுதானே அவங்களுக்கான வெளிச்சம், மீடியா வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நம்ம கொடுக்காம போயிட்டால் எவ்வளோ பெரிய அளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை அவர் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் மிக முக்கியமானது அந்த ஹுக்கும் பாட்டு வந்து எழுதினா இந்த சூப்பர் சுப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்போ தான் அந்த பாட்டு எழுதி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஃபேம் ஆகிறாரு. அவரை பற்றி பேசுறது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்காக ரீஷூட் பண்ணி வந்து ரஜினி சார் கொடுத்தாரு. அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கார், தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படணும், தன்னுடைய புகழ் எந்த அளவுக்கு பயன்படணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் இவங்களுடைய எல்லாத்துடைய பேட்டி பார்க்கும்போது நம்ம உணர முடிகிறது. லோகேஷ் கனகராஜ் அவருடைய அந்த அன்பு பரிமாற்றம், அவருடைய அந்த ரஜினி சார் மீதில் வச்சுருக்க அந்த அற்புதமான அந்த பாசத்தை வந்து ரொம்ப அற்புதமாக உணர முடிஞ்சுது. இன்னும் அவர் மிகப்பெரிய உயரங்களை வந்து வாழ்க்கையில் அடைவார். இப்போ கொடுத்துருக்க அப்டேட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய அப்டேட் வந்து அவருடைய அடுத்த பேட்டிகள்லேருந்து தமிழில் வரப்போகிற பல பேட்டிகள்லேருந்து வரதான் போகுது. இப்போ முழுக்க முழுக்க இங்கிலீஷில் இருக்கிறனால சினிமா சம்மந்தப்பட்டது, அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் பற்றிய பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். கூலி படத்தை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு ஃபேண்டசி படம் வந்து முதல்ல பண்ண முயற்சி பண்ணியிருந்தோம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்காக வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், அதாவது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. ஸோ அதனால் வந்து மறுபடியும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பேசி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரஜினி சாருக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. 2 ஸ்கிரிப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினி சாரோட நேரத்தை 1.5 வருஷத்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால இந்த ஸ்கிரிப்டில் வந்து 2 பேருமே வந்து முழு மனசோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது மிகப்பெரிய அவுட்புட்டில் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஆக கூலி திரைப்படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிக அற்புதமாக வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ உணர முடிகிறது. அடுத்த வர அப்டேட்டில் இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சு அவருடைய பேட்டியை பார்க்கும்போது, இல்லை வந்து நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு என்ன தோணுங்கிறத வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வழக தமிழ் சினிமா.